ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்க வந்து இவங்களோட ஸ்டெப் பிரதர் தான் இவரு கூட தான் வந்து இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. எனக்கு இவரன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே அப்படியே ஜாலியா வந்து சைக்கிளிங் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவருக்குமே வந்து ஹீரோயினை தான் வந்து பிடிக்கும். இருந்தாலுமே வந்து அவர் வாயால கேட்கறதுக்காக தான் வந்து எனக்கு ஒன்ன பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே அவருமே வந்து சந்தோஷமா கத்தி சொல்றாரு. ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமா தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றத வந்து வீட்ல வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இதான் வந்து அவங்க அம்மா, இது வந்து அந்த ஸ்டெப் பிரதர் இருக்கார்ல அவரோட அப்பா. இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லீகல் தெரியுமா? எப்படி நீ அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? இதை கேட்டா பப்ளிக்லாம் என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்க தெரியுமா? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவன் உனக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் சொல்லுவாங்க, பிரதர்னா ஸ்டெப் பிரதர் தானே, ஒன்றும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்ல இதுல என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸும் இல்லை, இதை யாருமே வந்து லீகல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஏத்துக்குவாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, ரியாலிட்டியை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சு பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனாலுமே வந்து அவருமே எந்திரிச்சிருவாரு. இப்படியா இருந்தா நாங்க உங்களை விட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா இருந்தா இனிமேல் நீங்க இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை, உங்க ரெண்டு பேத்துக்கு உங்க லவ் தான் முக்கியம்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால ஹீரோயினுமே சரி சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட தான் வந்து போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப கதறி கதறி அழுது வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேசிப்பாங்க. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா ஃபியூச்சர்ல இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னைக்கு ஒரு நாள் வந்து என் லவ்வை வந்து நீ ஏமாத்திட்டு வேற யாரு கூடயாவது கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன். ஒரு நிமிஷம் கூட நம்மளை பத்தி இவ்வளோ நாளா நம்ம ரிலேஷன்ஷிப் அதெல்லாமே வந்து எப்பவுமே வந்து நினைச்சு பார்க்க மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லிடுவாங்க. அப்படியே ரெண்டு பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒருத்தவங்க பார்த்துட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துதான் வந்து நம்ம தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸ்டெப் பிரதர் வந்து ஒன்னொருத்தவங்க கூட வந்து கனெக்ஷன்ல இருந்து அவங்க கூட வந்து இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுறதையுமே வந்து ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. இவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாருன்னா, ஹீரோயின் மேல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. ஆனா இவ மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் கேட்டு வந்து, ஐயோ என் வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இங்க வந்தனே, கடைசியில என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. உங்களை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்களுமே வந்து பேக் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஒரு கார் வந்து ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணிடுது. ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது, இவங்க அம்மா கதறி கதறி அழுதது, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணனது எல்லாத்தையுமே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஹீரோயின் ரீகலெக்ட் பண்ணி அப்படியே ஹீரோயின் வந்து மறுபடியுமே வந்து ரீபோர்ன் ஆயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் ஷாப்பிங் வந்திருப்பாங்க. ஹீரோயின் திரு திருந்தா முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து, ஐயோ போன லைஃப்ல வந்து எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா இப்ப நம்ம மறுபடியுமே வந்து ரீபர்ன் ஆயிருக்கோம், இந்த லைஃப்ல வந்து அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. கடையில தான் இருப்போமா, இனிமேல் நம்ம எப்பவுமே வந்து அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவரோட பையன் தான் வந்து ஸ்டெப் பிரதர். அது மட்டும் இல்லாம இவங்க மறுபடியும் 18 வயசுல தான் வந்து ரீபர்ன் ஆயிருப்பாங்க. போன லைஃப்ல பண்ண மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க அம்மாவை வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. இங்க பாரு நீ அழுகாத, அம்மா போய் பில் கட்டிட்டு வந்துடலாம், வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினுமே அப்படியே வந்து கண்ணாடியை பார்த்துட்டு தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா லைஃப்ல அந்த ஸ்டெப் பிரதரை இது பண்ணி தான் வந்து இது பண்ணோம். ஆனாலுமே இந்த லைஃப்ல நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல பொண்ணா இருக்கணும், அவன் பேர் வந்து ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான் இருக்கும், நம்ம லைஃப்ல இனிமேல் அவன் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஹீரோயின் முடிவெடுத்திருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் வந்து அவங்க அம்மா வந்து இதுதான் வந்து அவங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்பதான் வந்து போன லைஃப்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்டெப் பிரதர் இவங்களும் வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தது, இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது, அந்த எல்லா ஃபிளாஷ்பேக்கையுமே வந்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்குன்னா வந்து இவரு தான் வந்து அந்த ஸ்டெப் பிரதரோட அப்பா. அது அவரு தான். இவருமே வந்து நல்லாதான் இவர்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு நல்லாதான் வந்து நடந்துப்பாரு.
ஏதோ ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்தா ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. இவளுமே வந்து போன லைஃப்ல வந்து நாங்க 2 பேருமே லவ் பண்ணி ரொம்ப நெறைய பிரச்சனை ஆயிருச்சு. அவன நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். மறுபடியுமே வந்து நம்ம காலேஜ் படிக்கிற மாரி இருக்கு. இந்த லைஃப்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு இவரு ஒரு நிமிஷம் அந்த பொண்ண வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் அரகன்ட்டா இல்ல அப்படிங்கிற மாரி இவரு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நெனச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்க அம்மாவோட ஆசையே என்னன்னா, இவ நல்லா படிச்சு இவங்க அம்மாவுக்கு வந்து பெருமை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவங்க வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில தான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்க அம்மாவ வந்து நல்லா பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம போன லைஃப்ல தான் வந்து நெறைய திங்ஸ் வந்து பண்ணிட்டு நம்ம அம்மாவ வந்து ஒழுங்கா நடத்தாம விட்டுட்டோம். ஆனா இந்த லைஃப்ல வந்து அம்மாவுக்கு புடிச்ச மாரி நம்ம ரொம்ப பெஸ்ட்டா இது பண்ணிட்டு நான் அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டியில வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த அங்கிளுமே சொல்லுவாரு, "அம்மா வந்து எப்பவுமே டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாம நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அங்கிள். நான் எங்க அம்மாவ எப்பவுமே வந்து டிசப்பாயின்ட்மென்ட்லாம் பண்ண மாட்டேன். நல்லா நான் படிச்சு எங்க அம்மாவுக்கு நான் எப்பவுமே வந்து பெருமை தான் தேடி தருவேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பேசுறத கேட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப சந்தோஷத்துல தான் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது என் பொண்ணு வந்து எக்ஸாம்லலாம் நல்லா இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கிரணும். அதுக்காக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் புக் போய் வாங்கலாம். நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல அவன் ரூம்ல நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த அங்கிளுமே சொல்லுவாரு. வேணாம். அவரு இல்லாத டைம்ல அவர் பர்மிஷன் இல்லாம நான் போய் அவர் திங்ஸ் எல்லாம் தொடுறது என்ன தப்பு. அதனால எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப் பிரதருமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு வா ரூமுக்கு போலாம். அப்படிங்கிற மாரி தான் வந்து இவருமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இவருமே எவ்வளவோ சொல்லி தான் வந்து ஹீரோயின் வந்து அங்க புக்கெல்லாம் இருக்கு போய் பாருன்னு சொல்லிட்டு தான் இந்த அங்கிளுமே வந்து கூட்டிட்டு போவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ரூம்குள்ள வருவாங்க. இல்ல, இல்ல அவங்க பர்மிஷன் இல்லாம நான் இங்க வரமாட்டேன்னுங்காட்டி அவரு ஃபோன்ல காமிப்பாரு. இங்க பாத்தியா நான் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன். அவனுமே வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். நீ எதுவும் பயப்படாம இங்க ரொம்ப நல்லா ரிலாக்ஸா இரு அப்படிங்கிற மாரி இந்த அங்கிளுமே வந்து சொல்லுவாரு. அவனோட விஷயம், அவனோட திங்ஸ்ல எல்லாம் நான் இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே நல்லதுன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஒத்துக்கிட்டான். ஆனாலுமே அவன் கேஷுவலா ஒத்துக்கிட்ட மாரி தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து அந்த ரூம வந்து சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு தான் வந்து ஏன்னா போன லைஃப்லயுமே இந்த ரூம்ல தான் எங்களுக்குள்ள நெறைய மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணத தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினும் ஸ்டெப் பிரதரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாரி தான் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல. என்னன்னா வந்து, "நீ என்ன லவ் பண்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "இல்ல என்ன லவ் பண்ணாம வேற யாரையாவது லவ் பண்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க ஹீரோயின். ஆனாலுமே அவரு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவுமே சொல்லாம இருப்பாரு. அப்ப ஹீரோயினே பக்கத்துல போய் அவர வந்து கிஸ் பண்ணிருவாங்க. கிஸ் பண்ணிட்டு வந்து, "உனக்கு வந்து அவள தான புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுருவாங்க. ஏன்னா, "நீ வந்து கொஞ்சமாவது என்கிட்ட வந்து நீ நல்லா ஸ்வீட்டா பேசி என்ன வந்து ஏமாத்திட்டேல்ல. இதுக்கு மேல நான் உன் கூட இருக்கிறதா இல்ல. உன்ன நான் நம்பவும் மாட்டேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிருவாங்க. சொன்னதுக்கு அப்புறமே அவருமே வந்து ஒரு மாதிரி இருப்பா. "ஏய் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நீ இப்ப லவ் பண்றியான்னு கேட்டதுக்கு நான் உன்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் வந்து நீ இப்படி இருக்கியா? கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஃபோன்ல. அதனால தான் உன்கிட்ட எதுவும் சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து, "இல்ல, இல்ல. இவ்ளோ நாளா என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். நானுமே முட்டாள் மாதிரி இது என் மேல ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ எப்ப அவள ஹக் பண்ணிட்டு என் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லன்னு சொன்ன பாத்தியா? அந்த நிமிஷமே வந்து நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பாப்பாங்க இப்ப. அத நெனச்சு பாத்துட்டு தான் வந்து நின்னுட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த அங்கிளும், இவங்களும் அவனோட புக்கெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, அவங்க அம்மா வந்து, "இந்த புக்கெல்லாம் வேணும்னா வந்து இத யூஸ் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த புக்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் ஒவ்வொரு டைமுமே வந்து போன லைஃப்ல நம்ம பண்ணுன தப்ப இந்த லைஃப்ல பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு டைமுமே வந்து நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அங்க ஹீரோயின் வந்து ஒரு லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் வேற இருப்பாரு. இவரு தான் இந்த மூவில ஹீரோ. ஆனாலுமே போன லைஃப்ல வந்து என்னன்னா, இந்த ஸ்டெப் பிரதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் கொஞ்சம் கெட்டவன் மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அவன் கூட அந்த அளவுக்கு கனெக்ஷன் வச்சுக்காத, பேசாத, அவன்கிட்ட இருந்து எப்பவுமே தள்ளி இரு. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே போன லைஃப்ல அப்படிதான் இருந்திருப்பாங்க. இந்த லைஃப்ல வந்து என்ன நெனச்சு பார்ப்பாங்கன்னா, போன லைஃப்ல வந்து அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான், "இவன் கூட சேராத, இவன் கூட இருந்து தள்ளி இரு" அப்படிங்கிற மாரி தான சொன்னான். நம்ம இத வந்து அவன் சொன்னது எதுக்கு நம்ம இந்த லைஃப்லயே கேட்கணும்? இந்த லைஃப்ல வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த லைஃப்ல வந்து இவன் கூட குளோஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவனவே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட போய் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பாங்க. எனக்கு நான் கொஞ்சம் வந்து சப்ளிமெண்டரி புக்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு நீ கொஞ்சம் தேடி குடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க.
ஓகே. அது வந்து அந்த செல்ஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாரி மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து அவரு சொல்லிருவாரு. ஓகே தான். இருந்தாலுமே நீங்களே வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க. அதனால மட்டும் இல்ல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல உங்க கூட வேற ஏதாவது கிளாஸ்மேட்ஸும் வந்திருக்காங்களா? அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஆனாலுமே அவரு அப்படியே பார்த்துட்டு வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. கடைசியில அவரே வந்து புக்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து குடுத்துட்டு அத பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே அத ஒரு ஹெல்ப் பண்ணிப்பாரு. அவரு அப்படியே அத பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து அவரவே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. லைஃப்ல தான் இவன் இப்படி இருந்தான். இந்த லைஃப்ல இவன் இப்ப நல்லவன் தான் போலன்னு சொல்லிட்டு புக் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுருவாங்க. நான் உங்களுக்காக வந்து சோடா வாங்கி தரலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து இவரு சொல்லிருவாரு. அதெல்லாம் இல்ல எனக்காக எவ்வளவோ பண்ணீங்க. நான் உங்களுக்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் போயிருவாங்க. ஆனாலுமே இவரு இங்க வந்து புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்பப்ப வந்து இவருமே வந்து ஹீரோயின தான் வந்து பார்த்துப்பாரு. பார்த்துட்டு அப்படியே இவருமே ஒரு மாரி பார்ப்பாரு. சீன் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் பிரதர் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அம்மா இனிமேல் வந்து அவன பத்தியெல்லாம் என்கிட்ட பேசுற வேல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவன் உன் பிரதர் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அம்மா என்ன வேணா இருந்து அவன சம்மந்தப்பட்ட எந்த விஷயமுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் என் லைஃபுக்குமே நல்லது, எனக்கும் நல்லதுன்னு நெனைக்கிறேன்பாங்க. இல்ல அவன் உனக்கு பிரதர் மாரி அவனுமே அந்த யுனிவர்சிட்டில தான் படிக்கிறான். 2 பேரும் ஒண்ணா இருந்தா நல்லாருக்கும். அவன் எதா இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஸ்டெப் பிரதருமே வந்து நின்னுருவாரு. ஹீரோயின் அப்படியே திரும்பி ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. அப்படியே அவங்க அம்மாவுமே ஒரு நிமிஷம் ஷாக்ல இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் சைக்கிளிங் போனது ப்ரீவியஸ் லைஃப்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டது, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுனது, ஹீரோயின ஏமாத்தி ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு தான் வந்து இவன பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் லைஃப்ல பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு தான் அவன மேலயும் கீழயும் பார்த்துட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இவன் வந்து என்னன்னா என் புக்க நீ எடுத்தியல்ல அத திருப்பி குடு அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஏன்னா நான் புக்குக்குள்ள ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன். அந்த பேப்பர தேடுறதுக்கு தான் அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து போவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து புடிச்சிட்டு வந்து அதெல்லாம் இல்ல நீ சரியான பேட் பெர்சனா இருக்க பார்க்கறதுக்கே புக் எடுத்தேன்னா புக் எடுத்துட்டு இப்படியெல்லாம் பேப்பர் எடுத்துக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் தப்பா பேசிருவான். ஹீரோயின மட்டும் தப்பா பேச மாட்டான். உங்க அம்மாவுமே அப்படிதான் தப்பானவங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அதனால ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க அம்மாவயே வந்து நீ இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இவன வந்து அடிச்சுருவாங்க. அதனால தான் இவன் அப்படியே வந்து ஷாக்லயே நிப்பான். சும்மா இங்க வந்து நாய் மாதிரி கொலைச்சுக்கிட்டே இருக்காத. உனக்கு வேணா குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்ன எங்க அம்மாவையே பத்தி திட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன உனக்கு ஏதாவது காணான்னா, அது எந்த இடத்துல வச்சோன்னு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் தேடு. இப்படியெல்லாம் கோவப்படுறவன பார்க்கவே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு தெரியுமா? எனிமீஸ் கூடலாம் இருக்க போறோம்னு நெனச்சாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு இதுல இந்த புக்க குடுக்கும்போது உங்க அப்பாவுமே டோர் கிட்ட தான் இருந்தாரு. எதா இருந்தாலும் நீ போய் அவருகிட்டயே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க. இப்படியாப்பட்ட உன் கூட எல்லாம் இருக்கணும்ன்ட்டு இருக்கிறேன் பாரு, இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து திட்டி விட்டுருவாங்க. திட்டி விட்டதுக்கு அப்புறமுமே இவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பான். பாரு இந்த வயசுலயே இவ ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. போன லைஃப்லயுமே வந்து இப்படிதானே நடந்துச்சுன்னு ஹீரோயின் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா லைஃப்லயுமே வந்து ஸ்டார்ட்டிங்லயே 2 பேரும் வந்து லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து எனிமீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி, பழகி அப்புறம் தான் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து காலேஜ் போறதுக்காக வந்து கிளம்பிருவாங்க. அவங்க அம்மா வந்து கம்பெனி குடுக்கவா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து வேணாம்மா நீங்க இருங்க. என்ன நானே பார்த்துப்பேன். நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போவாங்க. வந்து கார்ல வந்து ஸ்டெப் பிரதரும் தான் வருவாரு. அப்ப காருக்குள்ளயுமே இவங்க உட்காந்து வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து காருக்குள்ளயுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சீன் போட்டு படிப்பு போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து அவரு வந்து இவங்கள ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து இவங்க ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும் மதிச்சு ஏதோ பேசலாம் மாட்டாங்க ஹீரோயின். இப்போதைக்கு ஹீரோயினோட ஒரே ஆம்பிஷன் என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு நல்ல மார்க் வாங்கி அவங்களுக்கு பெருமை சேர்த்து குடுக்கணும். அதுக்காக தான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான் ஒழுங்கா நல்ல கிரேட் வாங்கணுங்கிற மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். வேற எதுவும் இருக்காது. ஆனாலுமே ஹீரோ அப்பப்ப பார்த்துப்பாரு. ஆனாலுமே ஹீரோவுமே அப்படியே திரும்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான். ஆனாலுமே அவங்க என்னன்னா, செகண்ட் இயர் எக்ஸாம டைரக்ட்டா எழுதணும்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. இவ என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு போறேங்கிறா! இதெல்லாம் முடியாதா? இதுவரைக்கும் இந்த மாரிலாம் யாருமே பண்ணுனதில்ல. உன்னால முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ! பிளேஸ்மெண்ட்லாம் இல்லாட்டி கிடைக்காம போயிரும். நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீ ஏதோ ரிவர வந்து கிராஸ் பண்றேன்னு சொல்ற. ஆனாலுமே இது ஒண்ணும் ஜோக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுமே வந்து கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வருவா. என்னன்னா வந்து அவ தான் வந்து ஒரு கிளாஸ்மேட் போல. இனிமேல் இந்த பொண்ணுகிட்ட உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. போன லைஃப்ல வந்து நானே இவளும் தானே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க.
ஹீரோயினும் அந்த பொண்ணும் தான் வந்து ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு வந்து நல்லாவே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேருமே சரி வா நம்ம கேன்டீன் போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கேன்டீன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே வந்து என்னடா இது இவ ரொம்ப அழகான பொண்ணா இருக்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே சுத்தி சுத்தி வந்து பேசிப்பாங்க. எப்படி இப்படியாப்பட்ட அழகியெல்லாம் ஸ்கூல் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்டுருவாங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்து இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின பார்த்து வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டே அப்படியே சொல்லுவாங்க. யாரோ என்னமோ நெனச்சுட்டு போகட்டும். நமக்கு அது தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அங்க ஸ்டெப் பிரதருமே வந்துருவாரு. இவருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இவர் கேங்ல ஒரு பொண்ணுமே தான் இருக்கும். அப்ப அங்க ஒருத்தன் இருப்பான் அவன் ஃப்ரெண்டு. அப்பதான் அவனுமே வந்து சொல்லுவான், "ஏன் அங்க பார்றா ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி பாரு. நம்ம கிளாஸ்ல நம்ம காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "பாரே அந்த பொண்ணு வந்து சப்ளிமெண்டரி புக்கெல்லாம் வந்து கையில வச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஸ்டெப் பிரதர் வந்து அவன அடிச்சுட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு அவங்க கேங் கூட இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸ்டெப் பிரதர தான் பார்க்குற மாதிரி அவருமே வந்து நெனச்சுப்பாரு. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அந்த புக் எடுத்துட்டு அப்படியே போவாங்க. ஸ்டெப் பிரதர் நெனச்சுருப்பாங்க, இவ பின்னாடி இருந்து ஓடி வரா, நமக்காக தான் ஓடி வரா போல அப்படிங்கிற மாரி தான் வந்து ஸ்டெப் பிரதர் பார்த்துட்டே வந்து அப்படியே திரும்பலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. அங்க இருக்கிறவங்களுமே இவ இங்க தான் வரான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து இவன உசுப்பேத்துற மாதிரியே வந்து பேசுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து போன லைஃப்ல நடந்தது அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டே தான் வந்து ஓடுவாங்க. இவ நம்மகிட்ட தான் வராளா, நம்மகிட்ட தான் வராளான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பிரதருக்குமே வந்து ஒரு மாரி நர்வஸாவே இருக்கும். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக வந்து ஓடி போயிருவாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப இந்த கேங்ல இருக்கிறவங்க பாரு, இவ போய் இவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கறான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. இவ பார்த்தா ஃப்ரெஷ் கேர்ள் மாதிரியே இல்ல. எப்படி இங்க இருக்க இவ வந்து கிரேட் எக்ஸாம வந்து ஸ்கிப் பண்றாளா? ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா வந்து செகண்ட் இயர்க்காக தான் வந்து எக்ஸாம் எழுத போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இவலாம் வந்து கிரேட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காளா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. இவலாம் அப்படியெல்லாம் இல்ல. இவளுக்கு என்ன அவ்ளோ எபிலிட்டி இருக்குதா? அதா, இதா இவளே கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அங்க கேங்ல இருக்க ஒருத்தி கேட்பா, இவ கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கிறா, சவுத்லேருந்து வந்திருக்கா, உனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்ப இந்த ஸ்டெப் பிரதர் வேற ஒரு மாதிரி வந்து பார்த்து சமாளிப்பான். அவங்க பேசுனது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ சொல்லுவாரு, "அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. அவங்க பேசுனது எதையுமே வந்து நீ மனசுல எல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. "நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க ஹீரோயின். "இப்ப வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயின் ஓடி போக ஹீரோவுமே பின்னாடி வருவாரு. ஆனாலுமே இந்த ஸ்டெப் பிரதர் வந்து இங்க அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து டென்ஷன் ஆயிட்டு தான் இருப்பாரு. ஸ்டெப் பிரதருமே வந்து ஹீரோயின பார்ப்பாங்க. ஹீரோயினுமே வந்து ஸ்டெப் பிரதர பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்படியே வந்து ஸ்டெப் பிரதரோட கேங் எல்லாருமே வந்து ஹீரோயினவே வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. "அவளுக்கு உன்ன புடிச்சிருக்குதா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "அதெல்லாம் இல்ல. அவளே இப்ப தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறா. அவள போய் இப்ப ஏன் கேட்டுட்டு இருக்க? இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல" அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற கேங்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் போய் அந்த ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, எப்படி அவங்க கூட இவ்ளோ க்ளோஸ் ஆயி பேசுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா ஏன்னா அவன் வந்து ஸ்டெப் பிரதரோட எனிமி. அதனால அந்த பொண்ணுமே வந்து இவனுக்கு யார் எனிமியா இருக்காங்களோ அவங்க கூட தானே சேர்ந்து பேசும். அதனால தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்பதான் வந்து ஒரு பொண்ணு வராங்க. உங்க கூட எக்ஸாம் சேர்த்து எழுத போறாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து மேம்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் கிரேட ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கூட வந்து இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாரி தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இவ இங்க வந்திருக்கிறா, நம்ம கூட வந்து உட்காந்துருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் கிரேட ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் கிரேட் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க ஆளாளுக்கு வந்து ஒரு மாரி ஆச்சரியமா தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நல்லா எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க எல்லாம் பேசினா பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பெருசாலாம் ஒண்ணும் கண்டுக்கலாம் மாட்டாங்க. இவளுக்கு எப்படி இந்த புக்கெல்லாம் கிடைச்சது அப்படிம்பாங்க. இந்த மேமுமே வந்து இந்த கேர்ள் இவ்ளோ போல்டா இருக்கு. இது பாஸ் ஆகுமாங்கிற மாரி தான் வந்து பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுத வேற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹாஃப் அன் ஹவர் தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து நான் முடிச்சுட்டேன். பேப்பர குடுத்துட்டு போலாமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. மேமுமே வந்து என்ன அதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுட்டியாம்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டில டாப் ஸ்டூடண்ட் கூட இவ்ளோ சீக்கிரமா முடிக்க மாட்டாங்க. நீ என்ன அதுக்குள்ள முடிச்சுட்டேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீட்ல வந்து எல்லாருமே ஃபேமிலியா உட்கார்ந்து தான் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த அங்கிள் வந்து சொல்லுவாரு, "இந்த வீக்கெண்ட் போய் நீ விளையாட போவேல, அப்போ உன் சிஸ்டரையுமே கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையி" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஸ்டெப் பிரதர் வந்து நான் இவளெல்லாம் கூட்டிட்டு போமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயினுமே வந்து போமாட்டேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அவங்க அம்மாவுக்குமே என்னடா இது ஒரு மாதிரி ஆயிரும். அது நம்ம பொண்ணுமே இப்படி பேசுது, அவனுமே இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க.
அப்பா சும்மா என் கூடயெல்லாம் வந்து இவள சேர்ந்து கூட்டிட்டு போ, இத கத்துக்குடு, அத கத்துக்குடுன்னு சொல்ற வேல வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா தப்பா நெனச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து சரி விடுங்க நீங்க எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க, இதுக்காகலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்த தான் வந்து பாப்பாரு. இவருக்குமே வந்து ஹீரோயின் வீட்ல இருக்கிறது இவருக்கும் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா 2 பேருமே எனிமீஸ் மாரி தான் நடந்துப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, "அவ கொஞ்ச நாள் மட்டும் தான் இங்க இருப்பா. யூனிவர்சிட்டில சீட் கிடைச்சதுக்கு அப்புறமா அவ ஹாஸ்டல் தான் போயிருவா." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி தான் வந்து ஆயிரும். அந்த டைம் தான் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. யாருன்னா வந்து கிளாஸ்ல இருந்து தான் மேம் பண்ணுவாங்க காலேஜ்ல இருந்து. அப்பதான் இவன் சொல்லுவான், "நீ எப்படி உன் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கிப் பண்ணிட்டு எங்க கூட வந்து எக்ஸாம் எழுதுனேன்னு நான் வந்து சொல்லவா? நீ எல்லாம் ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட்டா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இவ வந்து எக்ஸாம ஸ்கிப் பண்ணது வந்து வீட்ல போட்டு குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனாலுமே வந்து இவ ஃபர்ஸ்ட் எக்ஸாம ஸ்கிப் பண்ணி செகண்ட் எக்ஸாம்ல நல்லா பாஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அப்படியே இவனுமே ஒரு பக்கம் ஷாக்ல இருப்பான். அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. "அம்மாவ நீ ரொம்ப ப்ரவுட் பண்ணிட்ட. இத தவிர எங்களுக்கு என்ன வேணும்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. "நீ ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்ன்னு" சொல்லி அந்த அங்கிளுமே வந்து பாராட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டெப் பிரதருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் இவள இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டெப் பிரதர் வந்து இவ பாஸ் ஆக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு ஓட்டியிருப்பான். அப்பதான் அவன் சொல்லுவான், "என்னமோ நீ சொன்ன நான் கிரேட ஸ்கிப் பண்ணங்காட்டி நான் இதுல ஃபெயில் ஆயிருவேன்லாம் சொன்னேன். இப்ப பாத்தியா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நீ மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுக்குவ? நாளைக்கு வந்து என் மார்க் எவ்வளோன்னுலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நான் தான் அதிகமா வாங்குவேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து இது ஸ்டெப் பிரதர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸ்டூடண்ட்ஸுமே வந்து கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் எக்ஸாம்ல எவ்ளோ மார்க் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இருக்கிற டீச்சர்ஸுமே வந்து என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தரா வந்து அவங்க நம்பர் போடுங்க. நம்பர் போட்டீங்கன்னா அவங்க மார்க் வந்துரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோவ தான் கூப்ட்டுருப்பாங்க. ஹீரோ போய் அவரோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டே இருப்பாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவரோட மார்க் வந்து 490யா இருக்கும் 500க்கு. இத பார்த்துட்டு தான் வந்து வாவ்! சூப்பர்! ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க தான் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கங்கிராச்சுலேட் பண்ணுவாங்க. ஹீரோயினுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாரி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் பிரதர தான் வந்து கால் பண்ணுவாங்க. நம்பர் போட்டு மார்க் பார்க்கறதுக்காக. ஹீரோயின் வந்து இவன் ரொம்ப பீத்திக்கிட்டான். இவன் எவ்ளோ மார்க் வாங்குறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் வேற ஒரு பக்கம் இருக்கும். கடைசில ஸ்டெப் பிரதர் வந்து 489 தான் வாங்கியிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். பிரதர் நெனச்சிருப்பாரு, இவரு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதனால அவன் அதிக மார்க் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டான் அப்படின்னு தான் இவரு பீத்திக்கிட்டு இருப்பாரு. கடைசியா தான் வந்து ஹீரோயினுமே வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோயினுமே போய் வந்து அங்க நம்பர் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்கன்னா, ஹீரோயினுமே வந்து 490 தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க அம்மா, அந்த அங்கிள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. அங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஸ்டெப் பிரதர் அப்படியே ஷாக்லயே வந்து எந்திரிச்சு நிப்பாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் தான் வந்து இவ என்ன பண்ணுவான்னா, சாரி உன்னை நான் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டேன். நான் வேணும்னே ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுக்கல. நான் கிரேட ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாங்குனேன். அதுக்காகலாம் நீ வந்து கோவப்படாத அப்படிங்கிற மாரி தான் வந்து ஸ்டெப் பிரதர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்க ஷேர் பண்றாங்க. அதனால செகண்ட் ரேங்க் வந்து யாருன்னா, ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து பாஸ் ஆனங்காட்டி கிளாஸ் 6 போறியா? 9 போறியான்னு கேட்பாங்க. கிளாஸ் 6ல வந்து இந்த ஸ்டெப் பிரதர் இருப்பான். அதனால வந்து இவ இங்க அக்செப்ட் பண்ணிப்பாளான்னு இவனும் பார்த்துட்டு இருப்பான். ஆனாலுமே இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்து, இல்ல நான் கிளாஸ் 9 போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவா. இத கேட்டு ஸ்டெப் பிரதர் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவான். அங்க வந்து ஹீரோ இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து கிளாஸ் 9க்கு போயிருப்பாங்க. நீ போய் ஹீரோ பக்கத்திலேயே உட்காருன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த சாருமே வந்து சொல்லிருவாரு. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க புக்கெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வந்து இங்கருந்து கிராஸ் ஆகும். யாருன்னா இந்த புள்ளி கேர்ள் இவ தான். இவளோட இடத்த வந்து மாத்திட்டு ஹீரோயின் தான் வந்து இவ இடத்துல உட்காந்துட்டான்னு சொல்லிட்டு இவ இந்த கிளாஸ்ல நின்னு வேற கத்திட்டு இருப்பா. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு? என் இடத்துலயே மாத்திட்டு உட்காந்துருக்கிறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இல்ல வந்து இந்த எக்ஸாம ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பொண்ணு நியூ ஸ்டூடண்ட் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டூடண்ட் தான் இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ளிகேஷன வீட்ல விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு, ஸ்டெப் பிரதர் தான் வந்து அம்மா குடுக்க சொன்னாங்க. அடுத்த டைம்லாம் இப்டி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு வேணுங்கிறத நீயே கொண்டுட்டு வந்து இது பண்ணிரு. அப்டிங்கிற மாரி தான் பிரதர் வேற சொல்லிட்டு இருப்பாரு. எப்படியும் ஸ்கிப் பண்ணாலுமே வந்து நல்ல மார்க் வாங்கிட்ட அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இத வந்து அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுருவாங்க. கேட்டதுக்கு அப்புறமா எப்படி அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? ஒருவேள அவன் லவ் லெட்டர் குடுத்துட்டானான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து தப்பா நெனச்சுப்பாங்க. என்னடா இது இவன் போய் இவகிட்ட பேசுறா, இவ அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் பேசுறாளா? ஒருவேள இவ போய் அவன மயக்கிட்டா ஸ்டெப் பிரதர்ன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனாலுமே இந்த புள்ளி கேர்ள்க்கு என்னன்னா வந்து ஹீரோயின பழி வாங்கணும். ஏன்னா, அவ இடத்துல உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு தான். கடைசில வந்து ஸ்டெப் பிரதரோட கார்லயே வந்து அவ போவா. இத வந்து அவ பார்த்துருவா. என்னடா இது இவ கார்ல ஏறி போறா. ஒருவேள 2 பேருமே வந்து ஒண்ணா தான் லிவிங் டுகெதரா இருக்கிறாங்களா? இது சரியான மோசமான லேடி போல. இப்படியெல்லாம் இருக்கிறா. இவள நம்ம சும்மா விடக்கூடாது. இவள ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பா. ஸ்டெப் பிரதரும், ஹீரோயின் 2 பேருமே வந்து கார்ல உட்காந்துருப்பாங்க. அப்பதான் வந்து இவ ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் வந்து இவங்க 2 பேருமே அங்க பார்ப்பாங்க. ஆனாலுமே இவ எல்லாத்தையுமே வந்து ஊர கூட்டிருவா. எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு தான் வந்து, "இங்க பாரு இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம அவன் கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. அவளுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸ்டெப் பிரதர் வந்து இது என்னடா புது பிரச்சனைன்னு நெனச்சுட்டு அவரு பெருசா ஒண்ணும் கண்டுக்க மாட்டாரு. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலான்னு தான் இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும்.
ஹீரோயினுக்கும் அவருக்கும் ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தான் வந்து 2 பேரும் ஒரே கார்ல போறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அங்கருந்து வந்து ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா, "எதுக்கு நீ ஃபூல் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படியெல்லாம் ஒருத்தவங்க மேல வந்து பழி போட்டு பேசாத. ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் பேசு." அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. இருந்தாலுமே அவ வந்து அதெல்லாம் இல்ல 2 பேரும் ஒரு கார்ல ஏறி போறாங்க. இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும். "எவ்ளோ உனக்கு அசிங்கமாவா இல்லையான்னு?" கேட்பாங்க. "என்ன நீ என்னைய அசிங்கம் இல்லையான்னு கேட்குற? என்ன கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பா. நீங்க 2 பேரும் ஒரே கார்ல ஏறி போறீங்க. அப்ப நீ என்ன நல்ல லேடியா இருப்பியா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லிருவாங்க, "இங்க அவன் என்னோட ஸ்டெப் பிரதர் தான் சரியா? அதனால தான் வந்து நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம். அதனால தான் கார்ல ஏறி போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு தான் வந்து கார்ல ஏறி உட்காந்துருப்பாங்க. இத்தன நாளா ஹைட் பண்ணி வச்சிருந்தத இன்னைக்கு எல்லாத்து முன்னாடியும் போட்டு உடைச்சுட்டாளே! அப்படிங்கிற மாரி தான் வந்து ஸ்டெப் பிரதருமே வந்து யோசிப்பா. இதெல்லாம் இவ ட்ரிக்கா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்டெப் பிரதர் யோசிச்சுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து அப்படியே வந்து புக் தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு போய் பார்த்தா ஸ்டெப் பிரதர் தான் வந்து திட்டுவாங்க. "சும்மா நான் படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே ஸ்டெப் பிரதர் சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா இவரு வந்து, "நீ ஒழுங்கா படிக்கிறதெல்லாம் இல்ல. படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து நீ அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிற." அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவன பார்த்தா எப்பவுமே வந்து சிரிச்சுட்டு இருக்கிற. இங்க கேட்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ என்ன வேணா சொல்லிக்கோ. எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை இல்ல." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே சொல்லிருவாங்க. "உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரூம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப இந்த ஸ்டெப் பிரதர் தான் வெளிய நின்னு இவரு பாட்டுக்கு கத்திட்டு இருப்பாரு. இவர ஒண்ணும் மதிக்காம ஹீரோயின் வந்து போயிருவாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அவங்க 2 பேருமே எதுக்கு ஒரே கிளாஸ்ல இருக்கறாங்க? அது வந்து இவருக்கு புடிக்காது. அதனால தான் வந்து ஏன்னா இவரோட எனிமி தானே. அதனால தான் வந்து இவரு டென்ஷன் ஆயிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினுமே வந்து காலேஜுக்கு வந்துருவாங்க. கிளாஸ்க்குள்ள தான் வருவாங்க. அப்படியே வந்து ஹீரோ பக்கத்துல தான் போய் உட்காரலான்ட்டு போவாங்க. ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து பேசிப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோவே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே படிக்கிறத விட்டுட்டு ஹீரோயினவே வந்து ஒரு மாதிரி வந்து பார்ப்பாரு. ஹீரோயினுமே ஹீரோவ பார்த்து வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, "உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளு. நான் உனக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வைஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேரும் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வந்து பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தான் வந்து இந்த புள்ளி கேர்ள்க்கு வந்து அப்படியே கடுப்பாயி கோவம் பட்டுட்டு இருப்பா. பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ் இருக்கும். எல்லாருமே வந்து 800 மீட்டர் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் 6, 9 எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அங்க நின்னுட்டு இருப்பாங்க. இங்க ஸ்டெப் பிரதருமே வந்து இருப்பாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து ஓடணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து எல்லாருமே வந்து இவரு அது கைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் ஓடுறத வந்து ஸ்டெப் பிரதருமே வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. போன இதுல இப்படிதானே நானும் அவனும் சேர்ந்து தானே நெறைய காம்படிஷன்லலாம் வந்து சேர்ந்தோம்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து அப்படியே நினைச்சுட்டே ஸ்டெப் பிரதர பார்த்துட்டு தான் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க 2 பேருமே கிளாஸ்ல ஒண்ணா இருந்தது, இவங்க மீட் பண்ணிக்கிட்டது, அது எல்லாத்தையுமே வந்து தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே இங்க ஹீரோயின் வந்து எப்படி ஓடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஹீரோயின் வந்து மெதுவா தான் ஓடுவாங்க. அப்புறம் வந்து டைம் இல்ல சீக்கிரம் ஓடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னங்காட்டி, ஹீரோயின் ஸ்பீடா ஓடலாம்னு சொல்லிட்டு வந்து ஓடுவாங்க. அப்ப வந்து அந்த புள்ளி கேர்ள் சும்மாவே இருக்க மாட்டா. புடிச்சு இடிச்சு விட்டுருவா. இடிச்சதுல வந்து ஹீரோயின் வந்து அப்படியே கீழ விழுந்துருவாங்க. ஹீரோ ஷாக் ஆயிருவாரு. அப்படியே ஸ்டெப் பிரதருமே வந்து ஷாக் ஆயி தான் திரும்பி பார்ப்பாரு. ஹீரோ தான் அங்க போய் வந்து அப்படியே வந்து ஹீரோயின வந்து காப்பாத்துவாங்க. அப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு மாரி இருப்பாங்க. எந்திரிம்பாங்க. ஹீரோயினால எந்திரிக்க முடியாது. அதனால ஹீரோவே வந்து தூக்கிட்டு போவாரு. இத பார்த்துட்டு புள்ளி கேர்ள்க்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிருப்பா. பிரதருமே வந்து எப்படி அவன் தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்பதான் வந்து ஹீரோ கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு வந்து அடிபட்ட இடத்துக்குலாம் வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாரு. "கொஞ்சம் வலிக்கும் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவ ஃப்ரெண்ட் வந்திருப்பா. நான் பயந்து போய் வந்தேன். உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து வெளிய போயிருவாரு. "உன்ன யார் தெரியுமா தள்ளி விட்டா? அவர் கிளாஸ்ல ஒரு புள்ளி கேர்ள் இருக்கால்ல, அவ தான் வந்து தள்ளி விட்டுட்டா." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாருமே சொல்லிருவாங்க. அவ எதுக்கு என்ன தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. "உன்ன காப்பாத்த நான் இல்ல. அவன அவ லவ் பண்றா போல. ஒருவேள நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. அந்த மாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டா போறா. அதனால தான் வந்து உன்ன இப்படி தள்ளி விட்டுருக்கா." அப்படிங்கிற மாரி தான் வந்து அவ ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பா. ஹீரோயின் வந்து அத சும்மா விடக்கூடாது. போய் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து கிளாஸ்க்கு வராங்க அப்படியே. அப்பதான் வந்து இந்த புள்ளி கேர்ளுமே வந்து பார்த்துட்டு அது மாதிரி இருப்பா. ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "என்ன எதுக்கு நீ தள்ளி விட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருக்காத. நான் எதுக்கு உனக்கு தள்ளி விடுறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? நான்லாம் உன்ன தள்ளி விடல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "உனக்கெல்லாம் வந்து நீ எது சொன்னாலுமே வந்து நீ மட்டும் நம்ப மாட்டேல்ல?" அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே கேட்பாங்க. ரீசனே இல்லாம நான் எதுக்கு உன்ன தள்ளி விட போறேன்? ஏதாவது ரீசனா இருந்தா மட்டும் சொல்லு. எவிடன்ஸ் வச்சுட்டு பேசு. இல்லாட்டி என்கிட்ட பேசாத. அப்படிங்கிற மாரி தான் அந்த புள்ளி கேர்ளுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவா. இருந்தாலுமே அந்த புள்ளி கேர்ள் வந்து ஹீரோயின் கிட்ட இல்லன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, ஹீரோயின ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அவ புக் எல்லாமே அவளா வந்து தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி என்னன்னா, "ஹீரோயின் தான் தள்ளி விட்டாங்க. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன எதுவுமே பண்ணல. நீ ரீசன் இல்லாம என்ன வந்து புல்லி பண்றியா? அதா இதான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வீணா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே அங்க ஹீரோ வந்துருவாரு.
ஹீரோ கிட்டயுமே புள்ளிகள் வந்து சமாளிச்சு பார்க்கறதுக்கு தான் இது பண்ணுவான். ஆனாலுமே ஹீரோயின தான் அவர் நம்பிட்டு போயிருவாரு. இவள திட்டிட்டு போயிருவாரு. இந்த புள்ளிகளுக்கு ஒரு மாரி வேற கஷ்டமாயிரும். அப்புறம் கிளாஸ் நடக்கும். அவ வந்து இடிச்சுக்குவா. என்ன நீங்க காப்பாத்தி என்ன நீங்க வந்து ஆயில்மெண்ட் போட கூட்டிட்டு போறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பா அவளும். ஆனாலுமே ஹீரோ வந்து எனக்கெல்லாம் டைம் இல்ல. நீயே வேணா போய்க்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து போயிருவாரு. இது வந்து அவளுக்கு கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இவ தேவையில்லாம இப்படியான வேலைய பார்க்குற பொண்ணா இருப்பா போல, அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோவுமே ஒரு நிமிஷம் வந்து நெனச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த புள்ளிகள வந்து போடுறதுக்காக அவ ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயிருவா. இங்க வந்து வீட்ல வந்து அவங்க அம்மா இருப்பா. ஹீரோயின் வந்து 6த் கிளாஸ் போகாம 9த் கிளாஸ் போயிருப்பாங்கல்ல. அதுதான் வந்து நீ 6த் கிளாஸ் போயிருந்தேன்னா, உன் ஸ்டெப் பிரதர் இருப்பான். அவன் பார்த்துப்பான். அம்மாவுமே கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்ப. இப்ப பாரு நீ 6த் கிளாஸ் போகாம நீ வந்து 9த் கிளாஸ் போனங்காட்டி தான் வந்து இப்போ உனக்கு அடிபட்டுருக்கு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம நீ வந்து இப்படி வந்திருக்கிறியே அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க அம்மா கேட்பாங்க. அதான் அவங்க வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "அதெல்லாம் இல்லம்மா. அவன் பார்த்துட்டு தான் இருந்தான். அவன் எனக்கு எதுவுமே ஹெல்ப்லாம் பண்ணல. ஆனாலுமே வந்து என் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான்." அப்படிங்கிற மாரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அவனுமே வந்து வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா கேட்பாரு. இங்க பாரு உன் சிஸ்டர் வந்து இப்படி அடிபட்டு வந்திருக்கிறாளே! இவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்லாம் இது பண்ணாம, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் ஒண்ணும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டெப் பிரதர் ஒண்ணும் கண்டுக்காம வந்து போயிருவான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லுவா. பரவால்ல அங்கிள் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. சாப்பாடு அங்க இருக்குதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸ்டெப் பிரதருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின்னால வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க கையில எல்லாத்துலயும் அடிபட்டுருக்கங்காட்டி, அந்த ஸ்டெப் பிரதர் வந்து அப்படியே அங்கருந்து எந்திரிப்பாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாரி பாப்பாரு. இவருக்குமே வந்து அவ கஷ்டப்பட்டு சாப்பிடுறது வந்து இவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே ஊட்டி விடலாமா வேணாமாங்கிற மாரி தான் இவருமே இருப்பா. சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத. நீ உனக்கு தான் அவன் இருக்கான்ல. நீ ஏற்கனவே வந்து என்னோட சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லா வேற பரப்பிட்ட. இதுல வேற நான் என்கிட்ட நீ சிம்பத்தி வேற கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உன்கிட்ட நான் எதுவும் ஹெல்ப் கேட்கலாம் வரல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவன் பக்கத்துல வந்து இது பண்ணுவான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இவன் என்னடா அது பைத்தியமா இப்படி வந்து பக்கத்துல பார்க்கறானே அப்படின்னு சொல்லிட்டு. பிரதருக்கு வந்து அவளுக்கு ஊட்டி விடலான்னு நெனைப்பாரு. ஆனாலுமே அவரு ஈகோ வந்து தடுக்கும். அப்பதான் வந்து அந்த இவன பத்தி சொல்லுவாங்க. ஹீரோவ பத்தி தான். "எப்படி நீயி எவ்ளோ இதா இருந்தா அவனவே நீ மயக்கிட்ட. நீ வேற கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கிறவ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இப்படியெல்லாம் பேசுறவல்லாம் வச்சுக்காத" அப்படிம்பாங்க. "நான் ஒண்ணும் பக்கத்துல இதுக்கெல்லாம் வரல. உன் வாயில சாப்பாடு ஒட்டியிருக்கு அத தொட" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீரோவும், ஸ்டெப் பிரதரும் தான் வந்து வாலிபால் விளையாடுவாங்க. அத வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த 2 டீமுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டீமு. இதுல யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்லேருந்து இவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க வேற உன் ஸ்டெப் பிரதருக்கு வேற தண்ணி வேணும் போல. தண்ணி குடுக்கலாமா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவ வந்து ஹீரோயின் வந்து அதெல்லாம் குடுக்க வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. ஆனாலுமே ஹீரோயின் இங்க வந்ததுக்கு அப்புறமுமே வந்து இந்த புக்க வச்சு தான் வந்து படிச்சுட்டு இருப்பா. அவ இன்னொருத்தி இருப்பா. இவ எதுக்கு வந்திருக்கிறா? ஒருவேள அவன பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாளா? அப்படிங்கிற மாரி தான் இன்னொருத்திக்குமே வந்து டவுட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டுமே வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவங்க 2 டீமுக்கு நடுவுல தான் வந்து மேட்ச் நடக்கும். இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த காம்படிஷன்லயே வந்து ரொம்ப இதா பண்ணிப்பாங்க. ஆனாலுமே வந்து ஸ்டெப் பிரதர் என்ன நினைப்பாருன்னா, ஹீரோ வந்து வின் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. ஹீரோ வந்து எதையுமே வந்து விட்டுக் குடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. யாரையும் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு இல்ல. ஆனாலுமே இவரு யாரு இதோட கெட்டதுக்கும் போகாம நல்லவரா இருப்பாரு. இவரு கோல் போட்டுருவாரு. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே ஒரு மாதிரியே ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோவ. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சரி தனியா போய் ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமே ஹீரோயின் வெளிய வந்தாலுமே என்னன்னா, எப்பவுமே வந்து படிப்ப பத்தி தான் இது பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அங்க 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தி வந்து ஹீரோயினுக்கு புல்லி பண்றவ. இன்னொருத்தி வந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. என்னன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சுல பேசியிருப்பாங்க. அந்த புல்லி கேர்ள்க்கு வந்து ஒண்ணுமே புரியவே புரியாது. ஹீரோயினுக்கு வந்து புரியும். ஆனாலுமே வந்து இந்த புல்லி கேர்ள் என்னன்னா, என்ன நினைப்பான்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்தவ, இவளுக்கு இதெல்லாம் தெரியாது. இது அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின ரொம்ப மட்டம் தட்டி தான் வந்து பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் வந்து அமைதியா நடப்பாங்க. ஆனாலுமே இந்த புள்ளிகள் என்ன சொல்லுவான்னா, இவளுக்கு வந்து இங்கிலீஷ் கூட ஒழுங்கா பேச தெரியாது. இவ சின்ன கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவ வந்து ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும். இவளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியவே தெரியாது. நான் ரொம்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சேன். இவள்லாம் சும்மா ஒரு கண்ட்ரி சைட் பம்ப்கின் அது இதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஹீரோயின தான் வந்து புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புதுசா வந்திருக்கிற பொண்ணுக்கு நடுவுல. ஆனாலுமே புதுசா வந்திருக்க பொண்ணுமே வந்து இங்கிலீஷ் பேசாது.
ஃப்ரெஞ்சுல தான் வந்து பேசிட்டு இருக்கும். இந்த சுத்தி இருக்கிறவங்க அந்த 2 புல்லி கேர்ள்ஸ் யாருக்குமே வந்து இது புரியவே புரியாது. அப்புறம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. சரி உங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்து இந்த புல்லிகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி மொறச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாரி இது பண்ணுவா. இது வந்து இங்கிலீஷே இல்ல. இது ஃப்ரெஞ்ச் தெரியுமா? இவ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர ஸ்கிப் பண்ணிட்டு எதுக்கு செகண்ட் இயர் வந்தானுங்கிறது உனக்கு புரியலையா? அப்படிங்கிற மாரி இது பண்ணுவாங்க. அப்புறம் தான் வந்து இந்த ஸ்டெப் பிரதர் வந்துருவான். அந்த புலிகள் ஒருத்தி போவா. கரெக்ட்டா ஹீரோயினுமே வந்து அப்படியே சிரிச்சுட்டு ஓடி வருவாங்க. ஸ்டெப் பிரதர் அவர தான் பார்க்க நெனைப்பாங்க. ஆனாலுமே வந்து அவர தாண்டி போயிருவா. ஏன்னா பின்னாடி வந்து ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே போவாங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாண்டீங்க சொல்லிட்டு அப்படியே ஹீரோக்கு வந்து கங்ராச்சுலேட் பண்ணுவாங்க. சரி உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கும். இந்தாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து சிரிச்சுட்டே வந்து தண்ணி தண்ணி குடுப்பாங்க. ஹீரோவுமே வாங்கிட்டு தேங்க்ஸ். நீங்க வருவேன்னு சொல்லிட்டு நான் இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே வந்து பேசிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பிரதர் பார்த்துட்டே இருந்துட்டு இவங்க என்ன இப்போ இருக்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த சோகத்துல வந்து உட்காந்து அப்படியே எரிச்சல்ல இருந்துட்டு இருப்பான். அப்ப இவன் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு நம்ம வெளிய போலாமா? பார்ட்டி பண்ணலாமா? டின்னருக்கு போலாமா?" அதான் இதான்னு வேற இவன் ஃப்ரெண்டு வேற கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். கேம் தானே, கேம்ல வின் ஆகுறதுக்காக தான் வந்து நீ மனசொடைஞ்சு போயிட்டியா? கேம்ல வின் ஆகலாம், தோத்தும் போகலாம், இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனாலுமே இந்த ஸ்டெப் பிரதர் வந்து, "யாரு மனசொடைஞ்சு போயிட்டா? லூசு மாரி பேசாத" அப்படிங்கிற மாரி கத்திட்டு வச்சுருவான். இந்த ஸ்டெப் பிரதருக்கு என்னன்னா, இவ ஹீரோயின் எதுக்கு போய் போய் வந்து அவன்கிட்ட க்ளோஸா இருக்கறா. அதனால தான் வந்து இவன் ஒரு மாதிரி இருக்கிறான். அவனால ஓப்பனாவும் எதுவுமே சொல்ல முடியாது. கடைசில இங்க வந்து இந்த ஹீரோ வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு புக் எடுப்பான். ஆனா புக்க பார்க்கும்போது எல்லாமே ஹீரோயின் ஞாபகமா தான் வருது. கடைசில அவங்க தண்ணி குடுத்த வாட்டர் பாட்டில பார்த்துட்டு அந்த தண்ணி எடுத்து குடிப்பான். ஹீரோக்கு ஃபுல்லாவே வந்து ஹீரோயின் ஞாபகமா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபோன்ல தான் வந்து பார்ப்பாங்க. ஃபோன்ல பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் இங்க காமிப்பாங்க. அவங்க அம்மா வந்து ஒழுங்கா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து WeChatல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வெளிய வருவாங்க. ஆனாலுமே இவன் வந்து, "நீ வந்து தப்பான ஆள வந்து சூஸ் பண்ணியிருக்கிற. அவன் வந்து நல்லவன்லாம் இல்ல." அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் அதுதான் சொல்லுவாங்க. "உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. என்கிட்ட வந்து இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போயிருவாங்க. ஹீரோயின் 2 பேரும் தான் போவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவவே பார்த்துட்டே வருவாங்க. இவன் எவ்ளோ நல்லவனா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி. அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, "கொஞ்சம் ரோட்ட பார்த்து நடக்கறியா? இப்படியே பார்த்து நடந்தீன்னா கீழ தான் விழுந்துருவ." அப்படிம்பாங்க. போன லைஃப்ல தான் இவன் தப்பானவன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி வச்சுட்டான். ஆனா இவன் ஒண்ணும் தப்பானவன்லாம் இல்ல. இவன் எவ்ளோ நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டெப் பிரதரோட ஃப்ரெண்டு, ஸ்டெப் பிரதர் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்கேயோ போலாம் இது அதும்பாங்க. ஆனாலுமே வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். கிளாஸ் வேற முடிஞ்சிரும். அங்க ஃபுல்லா வந்து மழையா தான் இருக்கும். ஹீரோயின் ஒரு அம்பர்லா வச்சிருப்பாங்க. ஹீரோயின் போலான்னு இருப்பாங்க. அப்ப ஹீரோ மட்டும் உட்காந்தே இருப்பாங்க. போகலையா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இல்ல என்கிட்ட அம்பர்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்ன ஒரு அம்பர்லா இருக்கு. ஒரு அம்பர்லாவ புடிச்சுட்டே வந்து 2 பேருமே போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல ஒரு அம்பர்லா பத்தாதும்பாங்க. இல்ல ஒரு அம்பர்லால போய் என்ன வேணா கார் ஏத்தி விட்டுரு. நான் தான் கார்ல போயிருவேன்ல. கார்ல போனதுக்கு அப்புறமா நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு இருப்பாங்க அம்பர்லால. ஹீரோயினுக்கு நெறைய அம்பர்லா குடுத்துட்டு, ஹீரோ கொஞ்சம் அம்பர்லால தான் வந்து இது பண்ணுவாரு. அப்புறம் கடைசில ஹீரோ வந்து நெனஞ்சிருவாரு. இல்ல வேணாம் 2 பேரும் சரிசமமா புடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அத பார்த்து ஒரு புள்ளிகள் வேற ரொம்ப டென்ஷன் ஆவா. கரெக்ட்டா கார் கிட்ட வந்துருவா. ஹீரோயின் அப்படியே கார வந்து தொறப்பாங்க. இந்த ஸ்டெப் பிரதர் வேற அப்படியே மொறச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு தான் இவங்க 2 பேரும் இருக்கிறது வந்து பிடிக்காதுல்ல. அதனால தான். கடைசில அவங்க ஹீரோயின் மேல வந்து தண்ணியா இருக்கும். அப்ப ஹீரோ தான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விட்டுட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஸ்டெப் பிரதர் கோவம் வரும். ஹீரோயினுமே வந்து கார்ல ஏறி வந்துருவாங்க. 2 பேருமே வந்து வீட்டுக்கு தான் வந்து வந்துருவாங்க. ஆனா கார் வந்து உள்ள வரைக்கும் போ முடியாது. நான் ஏர்போர்ட் போகணும் அப்படிங்கிற மாரி டிரைவர் வந்து சொல்லிருவாரு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பிரதர் ஒரு அம்பர்லா வச்சிருப்பாரு. அத எடுத்துட்டு போயிருவாரு. ஹீரோயின் வந்து அம்பர்லாவே இல்லாம கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டு பேக்க வச்சுட்டு தான் வந்து அப்படியே இங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. மழையில நனைஞ்சா சளி பிடிச்சுக்குன்னு உனக்கு தெரியாதா? அம்பர்லா எடுத்துட்டு போற பழக்கம் இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்பான். இது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. அப்படிங்கிற மாரி தான் வந்து ஸ்டெப் பிரதர் கிட்ட சொல்லுவா. வந்து நல்ல ஃபேமிலி தெரியுமா? இந்த ஃபேமிலில வந்து இப்படியெல்லாம் கண்டவன் கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது. சரியா? ஏன்னா ஊர்ல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ லவ் பண்ற ஆளு அவன் நல்லவன் இல்லன்னு எத்தன டைமோ சொன்னேன். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்ளோ சீக்கிரமா ஒருத்தன மயக்க வேற நீ கத்துக்கிட்ட. உங்க அம்மாவுமே வந்து இதுதானே பண்ணாங்க. கூடிய சீக்கிரம் மயக்கன மாதிரி பொண்ண மாரி தானே அம்மாவும் இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் வேற ஹீரோயின் கிட்ட வேற பேசிருவா. ஹீரோயினுக்கு வேற கோவம் வந்து இவன வந்து அடிச்சுருவாங்க.
அம்மாவ பத்தி, இவள பத்தி தப்பா பேசுனது ஹீரோயினுக்கு பிடிக்காம தான் அடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே அவரு வந்து இதோட 2 டைம் அடிச்சுட்ட, உன்ன நான் இனிமேல் சும்மா விடமாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு, இவரு கழுத்துல கைய வச்சு தான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பா. அப்ப வேலைக்காரவங்க தான் தடுத்து நிறுத்துவாங்க. கடைசியில அவங்க அம்மா தான் வந்து, "ஏன் இப்படி ஆச்சு? என்ன உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கிளுமே வந்து அவங்க பையன்கிட்ட வந்து கத்திட்டு தான் இருப்பாரு. "நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னுங்காட்டி, அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா. அவ ஏன் அடிச்சான்னு அத கேட்க மாட்டீங்க. அவ அடிச்சங்காட்டி தான் வந்து நான் இப்படி பண்ணேன். நான் எதா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்பீங்க. அவளுக்கு எல்லாமே நான் ரொம்ப தானே அவள நீங்க ரொம்ப ஓவரா புத்தால திணிச்சிருக்கீங்கம்பாங்க. எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அடிச்ச?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க அப்பா வந்து, "நீ எவ்வளோ தைரியம் இருக்கும். அவ அடிச்சா எதா இருந்தாலும் எங்க கிட்ட தான் சொல்லணும். நீ இப்படி பண்றியா? உன்னோட பாதி மாச செலவ இனிமேல் கட் பண்ற." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து உண்ம அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போன லைஃபே வந்து அம்மாவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இதெல்லாம் சொன்னோம்னா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் பிரதர் வேற தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இவருக்குமே வந்து ஏதோ ஒரு கனவு வரும். என்னன்னா இவங்க ஹீரோயினும் இவரும் ஸ்டெப் பிரதருமே வந்து ஏதோ ஓடி போற மாரி, லவ் பண்ற மாரி, கல்யாணம் பண்ணது எல்லா கனவுமே வரும். அப்படியே இவரு வந்து ஒரு மாரி பயந்து போய் தான் வந்து எந்திரிச்சுருவாரு. நமக்கு ஏன் இது கனவு இப்படியே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. ஒரு டைம் வந்தா கோஇன்சிடென்ட் திரும்ப திரும்ப வருது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவரு வேற ஒரு மாதிரி தான் இருப்பாரு. இங்க இருப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, "நீ வந்து அவன்கிட்ட பழகுறது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இவன் மனசுல ரொம்ப டர்ட்டியா இருக்கிறான். போன லைஃப்ல இப்படிதான் இருந்தான். இந்த லைஃப்ல இப்படிதான் இருக்கிறான். இவன் கிட்ட இருந்து நம்ம எப்பவுமே தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ வந்து அவன லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால தான் வந்து நான் அவன வேணாம் வேணாம்னு சொல்றேன். மத்தபடியெல்லாம் வேற எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த ஹீரோயின் கிட்டயே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாரி போவான். ஆனாலுமே ஹீரோயின் வந்து, "ஏன் உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவன் உண்மைய சொல்லாம சமாளிப்பான். அப்புறம் ஹீரோயின் வந்து அவன கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க. லைஃப்லயே இவன் கூட இருந்து இவன நம்புனதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இந்த லைஃப்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும். அப்புறம் அவன் சொல்லுவான், "உங்க அம்மா வந்து ஹாலிடேக்கு பிக்னிக் போலான்னு சொன்னாங்க. அத சொல்ல தான் வெயிட் பண்றேன்னு" சொல்லிருவான். நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து இங்க வெளிய தான் வந்திருப்பாங்க. ஹாலிடேக்காக தான் வந்திருப்பாங்க. இங்க 4 பேருமே உட்காந்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டெப் பிரதருமே வந்து ஹீரோயின தான் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். நமக்கு கனவுல வர்றது உண்மையா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற புலம்பிட்டே இருப்பான். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து WeChatல வந்து ரெக்வெஸ்ட் குடுப்பான். ஆனா ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் தான் வந்து நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போயிருவான். அப்ப ஹீரோவுக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து நாங்களும் வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட அவங்க அம்மா சொல்லுவாங்க, "நான் என் ஃப்ரெண்ட் அவங்க பையனையும் வர சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில வந்து அங்க ஒரு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. கடைசியில வந்து ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் இங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குப்பாங்க. அப்பதான் பார்த்தா அது வந்து ஹீரோன்னு தெரியும். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மாவும், ஹீரோயினோட அம்மாவுமே வாக் போயிருவாங்க. ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டெப் பிரதர் வேற ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிருவான். பிரதருமே ஒரு புள்ளி கேர்ள வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். புள்ளி கேர்ள் வந்து நாங்க 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களான்னு கேட்பாங்க. இல்ல நாங்க 2 பேரும் ரைடுக்கு போறோம்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருவாங்க. பார்த்துட்டு ஸ்டெப் பிரதருக்கு வந்து ஒரு மாரி எரிச்சலா இருக்கும். புள்ளி கேர்ள் செல்வா அவ ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறாளா அப்படிங்கிற மாரி கேட்பா. ஆனா ஸ்டெப் பிரதர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே பைக் ரைடுக்கு போயிருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் பைக் ரைடுக்கு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. உங்க ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல, அவன் புக்ல வச்சிருந்த புக் மார்க் ஏதோ வந்து தொலைச்சுட்டானாமா. அத வந்து நீ தான் தொலைச்சுட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்டிம்பாங்க. அந்த புள்ளி கேர்ள் வந்து அதெல்லாம் இல்ல இவ தான் திருடி காசுக்காக வித்துட்டான்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லா வந்து பரப்பிட்டு இருப்பா. அத வந்து இவகிட்டயே வந்து சொல்லுவா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் அப்டியே கடுப்பாயி தான் வந்து அப்டியே ஸ்டெப் பிரதர் கிட்ட நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட தான் வந்து போய் கேட்பாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, நான் உன் புக் மார்க்க வந்து புக்லேருந்து தொலைச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்ப. அப்படின்னு சொல்லி, "நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "சும்மா இந்த ரூமர்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காத. இவ தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கானங்காட்டி, எதுக்கு நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு. "ஆமா, இவ தான் வந்து காசுக்காக வித்துட்டான்னு என் ஃப்ரெண்ட் ஒரு டைம் சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்து இப்படி சொன்னேன்." அப்படிங்கிற மாரி அந்த புள்ளிகளுமே வந்து சொல்லுவா. வந்து கடுப்பாயிருவாங்க. "உன் புக்க வாங்குனேன். இதனாலுமே நான் எதுவுமே இது பண்ணல. வேணா நீ உங்க அப்பாட்ட இது பண்ணி பாரு. இவ மறுபடியும் வந்து என்கிட்ட இப்படி புல்லி பண்ணிட்டு இருந்தானா, இவ வாய கிழிச்சிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் மேல தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே ஒரு மாரி இருக்கும். ஆனாலுமே ஹீரோ வந்து சொல்லுவாரு, "நான் உன்ன நம்புறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இங்க இருந்து வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ஹீரோயின கைய பிடிச்சு வந்து கூட்டிட்டு போயிருவாரு. இது எல்லாமே வந்து ஸ்டெப் பிரதருக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் போயிரும். எல்லாமே கனவுல வர மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பிரதரே புரியாம இருப்பாங்க. அப்பதான் அந்த ஒரு கேங்ல இருக்க ஒரு பொண்ணு வருவா. "நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? நான் உன்கிட்ட அவ வந்து தொலைச்சான்னு சொன்னேனா?" அப்படின்னா, "இல்ல நானும் கேஷுவலா தான் சொன்னேன். ஆனா என் ஃப்ரெண்டு தான் வந்து அப்படி தப்பா சொல்லிட்டா. அவ திருடனான்லாம் சொல்லல. தொலைச்சான்னு தான் சொன்னேன்பாங்க." இந்த மாரி எல்லாம் ஏதாவது ரூமர் கிளப்பிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பிரதர் திட்டி விட்டுட்டு போய் அனுப்பி விட்டுருவா அவ ஃப்ரெண்ட. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. யாருமே நம்பாதப்ப நீ மட்டும் என்ன நம்புனீங்க அப்படிம்பாங்க. ஆமா நம்ம 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா நம்ம 2 பேருமே வந்து குட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கேட்பாரு, "ஃப்ரெண்டா உன் மைண்ட்ல என்ன இருந்தாலும் சொல்லு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ற மாரி சொல்லும்பாங்க." இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து ஸ்டெப் பிரதர் அங்க வந்துருவாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. எப்பவுமே வந்து மைண்ட்ல இருக்கிறது சொல்லும்பாங்கல்ல. அப்பதான் ஹீரோயினுமே சொல்லுவாங்க. என்னன்னா நான் வந்து மறுபடியும் ரீபார்ன் ஆயிருக்கேன். போன லைஃப்ல வந்து நானும் ஸ்டெப் பிரதர் தான் வந்து லவ்ல இருந்தோம். 2 பேருமே
பேருமே லவ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டோம். அவரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக என் குடும்பத்த எல்லாத்தையுமே இழந்துட்டு அவரு கூட மட்டும் தான் இருந்தேன். ஆனாலுமே வந்து அவரு வந்து என்ன ஏமாத்திட்டாரு. இன்னொருத்தி கூட என் கண்ணு முன்னாடியே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வேற சொல்ட்டாரு. அதனால நான் போன லைஃப்ல பண்ணுன தப்ப இந்த லைஃப்ல பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கேன். அதனால தான் வந்து அவர்கிட்ட வந்து எப்பவுமே எனிமியா இருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லைஃப்ல வந்து எங்க அம்மாவ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இந்த லைஃப்ல இருந்து நான் நல்லவளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து இது என்னடா இது கனவுல வந்தது எல்லாத்தையுமே வந்து இவ நேர்ல சொல்றா. அப்ப முன்னாடியே இதெல்லாம் தான் நடந்திருக்குது போல. நான் எப்படி அவள சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேனா? இவள இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் இந்த லைஃப்ல அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. அவளுக்கு புடிச்ச மாரி லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பிரதர் அங்கருந்து வந்து போயிருவாரு. ஹீரோயின் வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. "இங்க பாரு நீ அழுகாத. நான் உன்ன நம்புறேன். இந்த லைஃப்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ சோகமா இருக்காத. அது எனக்கு பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வாலண்டரியா ஹக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோ வந்து நீ ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல. அத தாண்டி உன்ன புடிச்சிருக்குது. லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ வந்து அவர் மனசுல வந்து ஹீரோயின் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இப்போதைக்கெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப தூரம் போலான்ட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி எவ்வளோ தூரம் வேணாலும் நீ போ. ஆனா நான் உனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.